நவம்பர் 28ஆம் தேதி சேமலை கவுண்டம்பாளையத்துல நள்ளிரவுல ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பேர் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றார். தந்தை, தாய், மகன். கோயம்புத்தூரிலே வசிக்கக்கூடிய மகன் அன்னைக்கு தந்தை தாயோடு அந்த தோட்டத்துல தங்குறான். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் நாம் எல்லோரும் அவருடைய இல்லத்திற்கு சென்று அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை, வெட்டி கொல்லப்பட்ட மகன், அவருடைய மனைவி, அவரையும் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தோம். அன்னைக்கு சாயந்திரமேங்க 6ஆம் தேதி சாயந்திரமே முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் ஒரு கடிதத்தை எழுதினேன். அவருடைய கைக்கும் அந்த கடிதம் ஒப்படைக்கப்பட்டது. அதுல ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வைத்தோம். ஐயா, அதுல அரசியல் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, அரசியல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு கிராமப்புற பகுதியில விவசாய குடும்பம் எல்லாம் தனித்தனியாக தோட்டத்திலே வசிக்கின்றார்கள். ஒரு குடும்பத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு இது போன்ற கொடூரமான செயல்கள் தினமும் வருதுங்க ஐயா. அதனால முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கின்றேன். எந்த ஒரு அரசியல் வார்த்தையும் அதுல பயன்படுத்த ஒரு வேண்டுகோள் வைக்கிற இந்த வழக்கை நீங்க சிபிஐக்கு மாற்றி மாநில அரசிடமிருந்து சிபிஐக்கு கொடுக்க வேண்டும் என்று டிசம்பர் 6ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதினார். மத்திய அரசை சார்ந்த எந்த ஒரு புலனாய்வு நிறுவனமும் சிபிஐ தமிழகத்திற்குள்ள எந்த ஒரு வழக்கையும் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி இல்லை என்று அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஜெனரல் கன்சென்ட் அதை மாநில அரசு திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டார். அன்றிலிருந்து நம்முடைய மாநிலத்திற்குள்ள மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் விருப்பப்பட்டாலும் கூட மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம சிபிஐ தமிழகத்துல எந்த ஒரு வழக்கையும் விசாரிக்க முடியாது. அதனால்தான் அந்த கடிதம் எழுத வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டது. டிசம்பர் 6ஆம் தேதி அந்த கடிதம்